சீனாவுல ஒரு ரோபோ, அதாவது செயற்கை நுண்ணறிவு ரோபோங்கிறது பார்த்தீங்கன்னா, மனிதர்களை தாக்குன வீடியோங்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப எல்லாராலயும் பார்க்கப்பட்டு, ரொம்பவும் அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒரு காட்சியா இன்னைக்கு பரவிக்கிட்டு இருக்கு. பொதுவாகவே ரோபோக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுலேருந்தே மனித இனத்துக்கு எதிரானது. அது எந்த அளவு சாத்தியம் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சு. அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, நெறைய திரைப்படங்கள் ஹாலிவுட்லயும் சரி, தமிழ்லயும் சரி வந்த எல்லா திரைப்படங்களையும் பார்த்தீங்கன்னா, ரோபோக்கள் மனிதர்களுக்கு எதிரா மாறுறது, அதனோட மூளையில செயல்படுறது, வலிமை மிகுந்ததா இருக்குது, மனிதர்களையே அடிக்கிறதுக்கும், அழிக்கிறதுக்கும் அது தயாரா இருக்கிறதுங்கிற ஏகப்பட்ட காட்சிகள்ங்கிறது நமக்குள்ள கொஞ்சம் பீதிய கிளப்பியிருந்தாலுமே கூட, இப்ப சீனாவுல நடந்த இந்த சம்பவங்கிறது எல்லாரோடையும் மிகப்பெரிய அதிர்ச்சிய கொண்டுட்டு வந்திருக்கு. சீனா நாட்டில் சைனீஸ் திருவிழா ஒண்ணு நடைபெற்றுட்டு இருக்கு. அந்த திருவிழால செயற்கை நுண்ணறிவு கொண்ட நெறைய ரோபோக்கள்ங்கிறது அங்க நிப்பாட்டி அதுக்கான கலை நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப கூட்டமா ரோபோக்கள் நின்று ஒரு பக்கம் தங்களுடைய வேலைகள செஞ்சுகிட்டு இருக்கும்போது, விளையாடிக்கிட்டு இருக்கும்போது, நடனம் ஆடிக்கிட்டு இருக்கும்போது, ஒரே ஒரு ரோபோ மட்டும் என்ன செய்யுதுன்னா, அந்த இடத்த விட்டு பிரிஞ்சு மக்கள் இருக்க கூட்டம் பக்கம் நகர்ந்து வருது. நகர்ந்து வந்தது மட்டும் இல்லாம, கூட்டத்துல இருந்த ஒரு நபர தாக்கவும் ஆரம்பிக்குது. உடனே அங்க இருந்த காவலாளி அந்த ரோபோவ பின்பக்கமா புடிச்சு தூக்கி வேற ஒரு பக்கத்துல வச்சதுனால, அந்த தாக்குதல்ங்கிறது துரிதமா அன்னைக்கு நிறுத்தப்பட்டுருச்சு. ஆனாலும் இத பார்த்த மக்களுக்கான அதிர்ச்சிங்கிறது குறையவே இல்ல. இப்படி ஒரு செயற்கை நுண்ணறிவால செயல்படக்கூடிய ஒரு ரோபோ மனிதர்கள தாக்கலாம் அப்படின்னு கேட்டா, அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ அதனால ரோபோ இப்படி நடந்துக்கிருச்சுன்னு சொன்னாலுமே கூட, இது ஒரு ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. அந்த வீடியோங்கிறது இன்னைக்கு வைரல் ஆகிட்டு வருது.